இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிள்ளைகளாய் பயப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 103 வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. Psalms chapter 103 verse 13. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குறத போல தேவன் கர்த்தர் தமக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தேவனை நம்முடைய தகப்பனாக வைத்திருக்கிறோம், ஆனால் நாம் பிள்ளைகளாய் பயப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது பிள்ளைகள் மேல் அன்பு அப்படின்னாலே தாயைத்தான் தாயினுடைய அன்பை தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். அஸ் அ தகப்பனாக வெளியில சொல்லப்படாத அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் இடையில உண்டு. உதாரணத்துக்கு என் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ ஸ்கூல்ல நடந்தது, அதாவது பர்டிகுலரா அவங்க ஃபுட்டா இருக்கட்டும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இந்த காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணும் அப்படி இப்படின்னு அநேக காரியத்தை சொல்றப்போ, ஒரு பக்கம் நம்மளும் அந்த ஸ்டேஜ் தான் கடந்து வந்திருக்கிறோம், இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நமக்கு உள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஷேர் பண்ணியிருக்கானே, இவன் ஒழுங்கா சாப்பிட்டுருப்பானா, இவனுக்கு போதுமா, மற்றவங்களோட ஃபுட்டு இவனுக்கு வந்துதா, அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் காரியத்துல நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதாவது நமக்கு கிளியரா தெரியும், இந்த ஸ்டேஜ்ல பசங்க இப்படிதான் இருப்பாங்க, ஜாலியா இருக்கும், எல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு கன்சர்ன் ஆட்டோமேட்டிக்கா அஸ் தகப்பனா நமக்கு வந்துடும். இங்க தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவதை போல அவனை அன்பு செய்து அவனுக்காக எல்லாம் செய்யறது மாதிரி தேவன் என்ன செய்யறாராம், தமக்கு பயந்தவர்களுக்கு அத போல இறங்குகிறார் அப்படின்னு இடத்துல எழுதுகிறார். இதை கேட்டுட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடாது, நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து வெளியில வந்தாச்சு அப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, தகப்பனுக்கு பயப்படாத பிள்ளை தருதல, அதை எந்த நாள்லையும் மறந்துடக்கூடாது. இப்ப என் பையன் இருக்கான் அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல அவன் எப்பவுமே என் மேல ஒரு கண்ணாவும் இருப்பான். அதாவது அவன் ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம அப்பா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் அவனுக்கு எனக்கும் இருக்கிற அந்த அன்புன்ற ரிலேஷன்ஷிப் பெருசு, அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதது. இதே போலதான் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக தேவன் ஈஜிப்ட்ல இருந்து வெளியில கொண்டு வராரு. ஆனா நமக்கு நல்லா தெரியும், வெளியில வந்தவங்கள 2 பேரை தவிர யாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகல. ஏன் அப்படின்னா காரியம் இதுதான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் கொடுத்தாரு, பாதுகாத்தாரு, வழி நடத்தினார். ஆனால் பிள்ளைகள் அவர் கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த பயத்தை விட்டுட்டாங்க. எதெல்லாம் தேவன் பிடிக்காதோ, எதெல்லாம் அருவருப்போ அதெல்லாம் துணிகரமா செய்ததுனால அவங்களால முழுவதுமாய் சுதந்திரிக்க முடியாமல் போனது. என கண்மானவர்களே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்பை தந்தை மகன் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கிராண்டடா எடுத்துக்கிற கூடாது. மாறாக, எங்க அப்பா என் மேல அன்பு வைத்திருக்கிறார், எனக்காக எல்லாம் செய்றார் அப்படின்னா அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ணக்கூடாது, அவருக்கு நான் பயப்பட்டு இருக்கணும். இந்த பயம் ஏதோ என்னை அவர் வெட்டிடுவாரு, குத்திடுவாரு, மரண தண்டனை கொடுத்துருவாரு, இதனால கிடையாது. மாறாக பியூரா அவர் மேல வைத்த அன்பினால அந்த பயம் வரணும். எங்க அப்பாவை நான் எல்லாத்தையும் விட நேசிக்கிறேன், சோ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் சில காரியங்கள்ல விழுந்து எழும்புகிற ஒரு வீக்னஸோட இருக்கலாம், ஆனாலும் அதை நான் எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன், அப்பா இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரென்த் பத்தாதுன்னு சொல்லி நான் எப்போ அறிக்கை எடுக்கிறேனோ அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை அவர் என்னை ஓவர் கம் பண்ண வைப்பார். இந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு பிள்ளைக்குரிய பயத்தோட நாம் எப்போ இருக்கிறோமோ அப்போது தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி காப்பவராய் இருக்கிறார்.
அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக வைத்திருக்கிறீர் தகப்பனே. உமது சொந்த இரத்தத்தினால அப்பா எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். அந்த மேலான அன்பிற்காய், கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க எல்லா நேரத்திலும் உமது பிள்ளைகளாய் உமக்கு பயந்து உமது கரங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, ஒரு நாளும் தகப்பனே உமது அன்பிற்கு வெளியில உமது கரங்கள்ல இருந்து நாங்க வேற பாதையில நடக்காதபடிக்கு எங்கள் கால்களை நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.